வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சுட்டெரிக்கும் கோடையிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகளை சுகாதாரத்துறை வெளியிட்டு எச்சரித்துள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் கோடைக்கால வெப்பம் தற்போதைய உச்சத்தை எட்டத் தொடங்கியுள்ளது. இந்த அதீத வெப்பம் காரணமாக பல்வேறு தொற்று நோய்கள் மற்றும் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கோடைக்கால நோய்களை எதிர்கொள்ள தேவையான அனைத்து மருந்துகளும் சிகிச்சை வசதிகளும் புதுச்சேரியில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பாதிப்பு அறிகுறிகள் தென்பட்டால் சுய மருத்துவம் செய்து கொள்ளாமல் உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவ மையத்தை அணுகலாம். நினைவில் கொள்ளுங்கள், வருமுன் காப்பதை சேர்ந்தது. போதிய நீர் அருந்துவோம், பாதுகாப்பான உணவை உண்போம், கோடையை வெல்வோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் குடும்பத்தினர், நாம் தமிழர் கட்சியினர், தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினர் உட்பட பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுவை மாநில பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா பூரண நலம் பெற வேண்டி பாஜக ஆன்மீக பிரிவு சார்பில் சிருங்கேரி சாரதாம்பாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு சார்பில் புதுவை மாநில பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா பூரண நலம் பெற வேண்டியும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறவும் மகா யாகம் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிருங்கேரி சாரதாம்பாள் ஆலயத்தில் நடைபெற்றது. பாஜக ஆன்மீக பிரிவு மாநில தலைவர் சாய் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் ராமலிங்கம் யாகத்தில் கலந்து கொண்டு வழிபட்டார். மேலும் ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர் ஜெயந்தி தமிழ் நாள்காட்டியை மாநில தலைவர் ராமலிங்கம் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து ஆதிசங்கர ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஜெயராம் திருமண மண்டபத்தில் தர்ம சக்ஷன ஸ்ரீநிதி மற்றும் 1500 நபர்களுக்கு மேலாக பாராயணம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில இணை அமைப்பாளர் சரவணன், குருக்கள், அனைத்து ஆலய அர்ச்சகர் சங்கத்தின் நிர்வாகிகள், புரோகிதர் மற்றும் பிராமண நலச்சங்கத்தினர் உட்பட பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் லட்சத்தீவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் இயக்குநரான சிவக்குமார் IAS அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றார். இவர் லட்சத்தீவிற்கு மாற்றப்பட்டார். இதற்கிடையே சிவக்குமாரை புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் இயக்குநர் பொறுப்பிலிருந்து விடுவிக்க ஆளுநர் கைலாசநாதன் பரிந்துரை செய்திருந்தார். இதன் அடிப்படையில் புதுச்சேரி தலைமை செயலாளர் சரத் சௌகான் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 48ஆம் ஆண்டு தலை வெள்ளிக்கிழமை திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய 48ஆம் ஆண்டு தலை வெள்ளிக்கிழமை திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் காலை சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இரவு 7 மணியளவில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனிதிகாரி குமரேசன், ஆலய பூசாரி எல்லப்பன், ஐயப்பன், உபயதாரர்கள் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் தனசேகரன் பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்கத் தலைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலர் சீனு மோகன்தாஸ் வரவேற்றார். மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் தனசேகரன் பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். இதில் பங்கேற்று திருக்குறள் கூறிய நியூலாந்து உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது. சங்க பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, சுயநிதி பள்ளி கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன், பெருஞர் பாலசுப்ரமணியன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன், நியூலாந்து உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் காயத்ரி, புவனேஷ், லீபிகா மற்றும் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். தமிழக தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மதுக்கடைகள் மூடப்பட்டன.
தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவது வழக்கம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திற்கு முன்னதாக புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலையில் வருகின்ற 23ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதன் காரணமாக மதுபான நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் தமிழகத்தை ஒட்டியுள்ள புதுச்சேரி மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அனைத்து விதமான மதுக்கடைகளும் மூட அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் இன்று முதல் வருகின்ற 23ஆம் தேதி வரை அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட்டன. பல்வேறு மதுக்கடைகளுக்கு கலால் துறையினர் சீல் வைத்தனர். மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக மதுக்கடைகளை கண்காணித்தும் வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு துணை முதலமைச்சர் வழங்கினால் அதை காரைக்கால் பகுதிக்கு வழங்க வேண்டும் என்று காரைக்கால் போராளிகள் குழு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காரைக்கால் போராளிகள் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மாநிலத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும், சிறிய அளவிலான உள்ள புதுச்சேரி மாநிலத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி தேவையில்லை என்றும், அப்படி வழங்கினால் புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதியான காரைக்கால் பகுதிக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்றும், துணை முதலமைச்சர் பொறுப்பு காரைக்காலுக்கு வழங்கப்பட்டால் மாவட்டம் வறட்சி அடையும் என்றும் தெரிவித்தார். உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியும் இதுவரை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் உள்ளதால் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். துணை முதலமைச்சர் பதவியை காரைக்கால் பகுதிக்கு வழங்காவிட்டால் போராளிகள் குழு சார்பில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகியம்மன் கோவிலில் அக்ஷய திருதியை முன்னிட்டு குபேர பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ளது ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகியம்மன் கோவில். இந்த கோவிலில் அக்ஷய திருதியை முன்னிட்டு குபேர பூஜை நடைபெற்றது. இதில் மலர்கள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட வராகியம்மனுக்கு ஸ்ரீ சூக்தம் அல்லது கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் செய்து ஓம் ஸ்ரீம் கிரீம் கலை மகாலட்சுமியே நமஹா மற்றும் ஓம் குபேராயா நமஹ ஆகிய மந்திரங்களை 108 முறை ஓதி செல்வத்தை பெருக்க சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து வராகியம்மனுக்கு பஞ்சமுக ஆரத்தி காட்டப்பட்டு பக்தர்களுக்கு வெள்ளி நாணயம் மற்றும் பணம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த குபேர பூஜையில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் முதல் பரிசு பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி மாணவர்கள் சாதனை படைத்தனர். புதுச்சேரி தொழில்நுட்ப கல்லூரி சார்பாக ஏப்ரல் 17, 18 என 2 நாட்கள் நடைபெற்ற கபடி போட்டியில் மாநில அளவில் 20க்கும் மேற்பட்ட கபடி வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடிய இந்த போட்டியில் கலைத்தீர்த்தல்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி மாணவர்கள் முதல் பரிசு பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டும் விதமாக கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கல்லூரியின் முதல்வர் லெப்டினன்ட் கதிர்வேல் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கபடி வீரர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் கல்லூரியின் பேராசிரியர்கள் சிவக்குமார், ராஜ்மோகன், தங்கப்பன், செந்தமிழர் ராஜா, வைத்திலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் அன்பழகன் செய்திருந்தார். ஓதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சுவாமிகள் ஆலயத்தில் விளக்கு பூஜை நடைபெற்றது. ஓதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சுவாமிகள் ஜீவ ஸ்வமாதி சித்தர் பீடத்தில் 234ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து குரு பூஜை விழாவும் நடைபெற்ற நிலையில் நேற்று மாலை பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. பெண்கள் திரளாக கலந்து கொண்டு விளக்கேற்றி மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்தனர். இந்த விளக்கு பூஜை உலக நன்மை, அமைதி மற்றும் குடும்ப நலன் வேண்டி நடத்தப்பட்டது. பக்தர்கள் திருவிளக்கு ஏற்றி அம்மனுக்கு சிறப்பு அர்ச்சனை மற்றும் தீபாராதனை செய்தனர். பூஜையின் நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. சைபர் குற்றத்தில் தொடர்பு உள்ளதாக கூறி வாழைக்குளம் நபரிடம் ரூபாய் 32 லட்சம் நூதன மோசடி குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வாழைக்குளத்தை சார்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சைபர் மோசடி செய்த குற்றத்திற்காக உங்கள் மீது வழக்கு செய்யப்பட்டுள்ளதாக மிரட்டியுள்ளார். சிறிது நேரத்தில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட மற்றொரு மர்ம நபர் மும்பை போலீஸ் அதிகாரி போல பேசி உங்கள் மீது பதியப்பட்டுள்ள வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த வங்கிக் கணக்கிற்கு பல்வேறு தவணைகளாக ரூபாய் 32,25,000 செலுத்தியுள்ளார். அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஏமாந்ததும் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது.
இதேபோல லாஸ்பேட்டையை சார்ந்தவர் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் ரூபாய் 21,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.